கன்னி பொண்ணுங்க ரத்தத்துல குளிச்சா தோல் சுருங்காம இளமையா இருக்கலான்றத நம்பின ஹங்கேரியாவை சேர்ந்த எலிசபெத் பத்தோரி அப்படின்ற ஒரு பொண்ணு 600 பொண்ணுங்களை அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. 1575 ஹங்கேரிய அரண்மனையில சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருந்த எலிசபெத் அங்க வேலை பார்க்கிற பொண்ணுங்களை ரத்தம் சொட்ட அடிச்சிருக்காங்க. கத்தி வால் மாதிரியான வெப்பன்ஸால அவங்க உடம்ப கிழிச்சு அதுல இருந்து வழியிற ரத்தத்தை ஜக்கூசில பிடிச்சு அதுல மணிக்கணக்கா குளிச்சிருக்காங்க. பல வருஷங்களா நடந்துட்டு இருந்த இந்த விஷயம் 1600 அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மூலமா ஹங்கேரிய படைத்தளபதிக்கு இத பத்தி தெரிய வருது. சோ இது உண்மையான டெஸ்ட் பண்ண நினைச்ச அந்த படைத்தளபதி எலிசபெத் இல்லாத நேரத்துல அவங்களோட ரூமுக்கு போறாரு. அப்படியே அந்த ரூமோட கதவை திறந்து உள்ள போனதும் அந்த ரூம் முழுக்க ஒரே ரத்த வாடையா அடிக்குது. இன்னும் அவங்களோட ரூமை செக் பண்ணப்ப அதுல பல பொண்ணுங்களோட ரத்தகர படிஞ்ச துணியும் அண்ட் அங்க 80க்கும் அதிகமான கொலைகள் நடந்ததுக்கான ஆதாரங்களும் அங்க கிடைக்குது. இதுக்கப்புறம் எலிசபெத்தை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல அவங்களோட டார்கெட் அழகான பொண்ணுங்கன்றது தெரிய வந்திருக்கு. எலிசபெத்க்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அழகுல ஆர்வம் அதிகம். அவங்க கிட்ட வேலை பார்க்கிற பொண்ணுங்க யாராச்சும் அவங்கள விட அழகா இருந்தா அது எலிசபெத்தை கோவப்படுத்திருக்கு. அது போக வயசு அதிகமாக தன்னோட அழகு குறையிறதா ஃபீல் பண்ண எலிசபெத் கன்னி பொண்ணுங்களோட ரத்தத்துல குளிச்சா இளமையா இருக்கலான்னு யாரோ சொல்லி கேள்விப்படுறாங்க. அது உண்மையா பொய்யான்னு யோசிக்காம அதை அப்படியே பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அண்ட் எலிசபெத் அப்படி பொண்ணுங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தி கொன்னதை நேர்ல பார்த்தா அங்க வேலை பார்க்குற பொண்ணுங்களும் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்கள யாருமே எலிசபெத் அந்த பொண்ணுங்களோட ரத்தத்தை ஜக்கூசில பிடிச்சதையோ அதுல குளிச்சதையோ யாருமே பார்க்கல. சோ ஆதாரம் இல்லாத இந்த விஷயம் 18th centuryல உருவான கட்டுக்கதைன்னு நம்பப்படுது. பட் அட் த சேம் டைம் எலிசபெத் நூற்றுக்கணக்கான பொண்ணுங்களை கொன்னது உண்மைனும் சில அரசியல் காரணங்களால இது மிகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சில ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்ட் சொல்லுது.